ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 15 கிலோ மாங்காய் ஊறுகாய் தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். இந்த மாங்காய் எல்லாமே தோட்டத்துல இருந்து பறிச்சு ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்த மாங்காய் தான். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா செய்யும் போது மாங்காய் ஊறுகாய் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எவ்வளவு நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். அதுவும் பாத்தீங்கன்னா சீசன் வேற முடிய போதே இப்பவே மாங்காய் ஊறுகாய்லாம் போட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. அதுக்கப்புறம் நம்மளே நினைச்சாலும் மாங்காய் ஊறுகாய் போட முடியாது. மாங்காய் வத்தலை வச்சு நம்ம ஊறுகாயா பண்ணலாம். என்னதான் மாங்காய் வத்தலை வச்சு ஊறுகாய் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற அந்த மாங்காயை வச்சு ஊறுகாய் பண்ணும்போது தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். மாங்காய் எல்லாமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்றத ஃபுல் வீடியோஸா டீடைலா கொடுத்துருக்கேன். மேல இருக்கிற ப்ளே பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி பாருங்க. ஃபுல் வீடியோஸ் வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செய்ய தெரியுறவங்க வீடியோஸை பார்த்து செஞ்சுக்கோங்க. என்னதான் செஞ்சாலும் எனக்கு நீங்க பண்ற மாதிரி டேஸ்டே வரவே மாட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ரூம் டெம்பரேச்சர்ல வச்சே சாப்பிடலாம். வீடியோ போட்ட உடனே அடுத்த செகண்டே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. காலி ஆயிடுச்சுன்னா திரும்பி போட்டு தரது கொஞ்சம் லேட் ஆகும். அதனாலதான் சொல்றேன், டக்குன்னு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணிருங்க. கொரியர் சர்வீஸ் பண்ணி தரோம். பாய்.